வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு தினமும் காலை உங்களை நல்வழிப்படுத்தவும் எங்கள் கருத்தை உங்களிடம் சொல்லவும் இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அகல உழுவதை விட ஆழமாக உழுவதே சாலச் சிறந்தது என்று நம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். இதைத்தான் நமது மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் கடைபிடித்தார்கள். தென்னாப்பிரிக்காவில் அங்குள்ள மக்களுக்காக போராடிய காந்தி இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு தில்லையாடி வள்ளியம்மையுடன் அதிகமாக கலந்து உரையாடுகின்ற பொழுது தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள், காந்திஜி அவர்களே, நீங்கள் இந்தியாவுக்கு சென்று இந்த வெள்ளையர்களை வெளியே விரட்ட வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். எனவே காந்தி இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேர வேண்டும், அப்படி என்று சொன்னால்தான் முழுமை பெற முடியும் என்று எண்ணி காந்தி காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தார். பாலகங்காதர திலகர் போன்றோர் இருந்த இந்த காலகட்டத்தில் அவர் டெல்லியில் ஒரு சாதாரண உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டார். அவருக்கு கொடுத்த வேலையோ ஒரு சாதாரண எழுத்தர் போல இந்தியாவிலிருந்து வருகின்ற கடிதங்களை பிரித்து பார்த்து அதில் இருக்கின்ற தகவல்களை தலைவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவது. நாளாக நாளாக இந்தியாவின் எல்லா பகுதியிலும் இருந்து வருகின்ற கடிதங்களும் அதற்கு இவர் பதில் எழுதுவதும், அதன் மூலம் இந்தியா முழுவதும் இருந்த தொண்டர்களிடம் காந்திஜிக்கு நல்ல அறிமுகம் கிடைத்தது. எனவே பாலகங்காதர திலகர் போன்றோர் எந்த விஷயமாக இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்கு காந்திஜியைத்தான் நாடினார்கள். இந்த காலகட்டத்தில் தான் திலகர் போன்றோர் உடனடியாக சுதந்திரம் வேண்டும், அதற்கு எந்த முறையும் பயன்படுத்தலாம் என்று எண்ணி புறப்பட்டார்கள். காந்திஜியோ அகிம்சை வழிதான் சிறந்தது என்று சொல்லி அகிம்சை வழியில் போராட துவங்கினார். காந்தியுடன் நேருவும் சேர்ந்து கொண்டார். எனவே அகிம்சைதான் வெற்றி பெற்றது என்பது உலகத்திற்கு தெரியும். ஆனாலும் காந்திஜி அழைத்தவுடனேயே இந்தியாவில் இருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒரே குரலில் காந்திஜியின் அந்த அடிச்சுவட்டில் பயணமானார்கள். அதற்கு காரணமே சாதாரண வேலை என்று காந்திஜி ஒதுக்காமல் அந்த எழுத்தர் வேலையை செய்ததினால்தான் இந்தியா முழுவதும் தொண்டர்களின் ஆதரவு அவருக்கு இருந்தது. எனவே வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நினைப்போம், நான் பெரிய ஆளாகத்தான் இருக்க வேண்டும், எனக்கு உயர்ந்த பதவி இருந்தால்தான் நான் பணியாற்றுவேன், அல்லது எனக்கு இந்த மரியாதை வேண்டும் என்று எண்ணி நாம் சிறிய வேலைகளை எடுத்து செய்வதில்லை. ஆனால் இந்த நாட்டிற்கே சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா சாதாரண எழுத்தராக இருந்து விஷயங்களை தெரிந்து கொண்டு தொண்டர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துக்களை மனதில் தாங்கி போராட்டத்தில் குதித்தார், வெற்றியும் பெற்றார். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற யாராக இருந்தாலும் நாம் ஒரு படிப்பினையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்து, அது பெரியதோ சிறியதோ, அதில் புலமை பெற்று அதன் மூலம் வெற்றியை காண வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் நடந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து அதன் மூலம் நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சாதாரண நிலையில் இருந்த காந்தி உலகம் போற்றும் உத்தமனாக ஆவதற்கு எந்த வேலை என்றாலும் நான் செய்வேன் என்று எண்ணி செய்ததின் காரணத்தினாலே தான் வெற்றி பெற்றார். எனவே வெற்றி படிக்கட்டை நோக்கி செல்கின்ற நாம் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் செய்து அதிலே முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை
நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.